அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலேயே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க மக்களே. மீண்டும் 2026ஆம் ஆண்டுக்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் இந்திய அஞ்சல் வேலைக்காக ஜிடிஎஸ் வேலைக்காக மீண்டும் நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு வந்திருக்குதுங்க. இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஒரு வருஷத்தோட தொடக்கத்திலேயே இதற்கான நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. இன்னொன்று ஒரு வருஷத்தோட எண்டில் கடைசியில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த தடவை இந்த தடவை வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 98,000த்திற்கும் மேற்பட்ட வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்திருக்குதுங்க. இதில் தமிழ்நாடுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 32,500க்கும் மேற்பட்ட புதிய வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு மீண்டும் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், 2வது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், 3வது கிராமின் டக் சேவக். இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு தான் மீண்டும் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு மினிமம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும். இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் என்ன ஏஜில் இருக்கணும், மேக்ஸிமம் என்ன ஏஜில் இருக்கணும், யாருக்கெல்லாம் இந்த வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அதிகமாக கிடைக்க போகுது, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், ஸோ அப்ளை பண்ணும்போது எந்த தேதியிலேருந்து விண்ணப்பிக்கணும், ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி அரசு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் ரெகுலராக உங்களுக்கு வந்துருங்க. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக மீண்டும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக மொத்தமாக 32,500க்கும் மேற்பட்ட வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஜிடிஎஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடைச்சிருக்குது. என்னென்ன போஸ்டிங்காக வந்திருக்கு அப்படின்னா, கிராமின் டக் சேவாக், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த 3 வகையான போஸ்டிங் தான் நோட்டிஃபிகேஷன் மீண்டும் அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. மொத்தமாக நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட புதிய வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக நமக்கு 32,500 வேகன்சி வந்திருக்குதுங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணுற மெத்தட் வந்து ஆன்லைன் மெத்தடு தான், இது ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. ஸோ அதே யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதற்கான சம்பளம் பர் மந்த்துக்கு இதற்கான சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க, சரி என்ன ஏஜில் இருக்கும் அப்படின்னா, மினிமம் உங்களுக்கு சேலரி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ சேலரி வந்து பர் மந்த்துக்கு ஸ்டார்டிங்லேயே 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இதற்கான சேலரி வந்து கிடைக்குங்க. இது ஜென்ரலாக ஸ்டார்டிங் சேலரி தான், போக போக இன்க்ரிமெண்ட் சேலரி அதிகமாகவே கிடைக்குங்க. அதோடு சேர்த்து அலவன்சஸ் எல்லாமே கிடைக்குங்க, சரிங்களா. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது வயது வரம்பு. ஸோ இதற்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க மினிமம் 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்க பூர்த்தியாக இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் வரீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வு, 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்டில் வரலாமல் எஸ்சி எஸ்சி கேண்டிடேட்டில் இல்லாமல் ஓபிசி கேண்டிடேட்டில் வருவீங்க இல்லையா, இப்போ சொன்னோம் இல்லையா, பிசி எம்பிசி பிசிஎம் ஓசி எஸ்சிஏ இந்த கேண்டிடேட் எல்லாருமே வந்து ஓபிசியில் தான் வருவீங்க. இவங்க எல்லாருக்குமே 3 வருஷம் வயது தளர்வு, 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து இப்போ யாரெல்லாம் ஓபிசியில் வருவீங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே 100 ரூபா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அதே போல் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. பேமெண்ட் ஆன்லைனில் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ அதற்கு கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா கூட பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இதில் முழுக்க முழுக்க உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் இதில் செலெக்ஷனே பண்ணுவாங்க. ஸோ அதே போல் எனக்கு கட்டாயம் அரசு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிராமின் டக் சேவக்ன்ற போஸ்டிங்கை சூஸ் பண்ணுங்கள். வில்லேஜ் ஏரியாவாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸாக பார்த்து அதில் இருக்கிற போஸ்டிங்கை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ரொம்ப ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதே போல் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணுங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கிளாரிஃபிகேஷனுக்காக டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, என்ஓசி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாதவங்க இந்த ஜிடிஎஸ் வேலைக்கு எப்போலேருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான அரசு வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியில் அப்ளை பண்ணுறது எப்படி, ஸோ எப்படின்றத தெளிவாக பார்க்கலாம்.